எல்லாம் நிச்சயமாக நான் அறிவேன். பின்னர் அல்லாஹ் எல்லா பொருள்களின் பெயர்களையும் ஆதத்துக்கு கற்றுக் கொடுத்தான். பிறகு அவற்றை வானவர்களின் முன்வைத்து, ஒரு பிரதிநிதியை நியமித்தால் பூமியில் ஒழுங்கமைப்பு சீர்குலையும் எனும் உங்கள் கருத்து சரியானால் இவற்றின் பெயர்களை சற்று சொல்லுங்கள் எனக் கூறினான். குறை ஏதுமில்லாத தூயவன் நீயே. நீ எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததை தவிர வேறு எதுவும் எங்களுக்கு தெரியாது. உண்மையில் நீ மட்டுமே பேரறிவும் மிக்க ஞானமும் உடையவன் என்று அவர்கள் கூறினார்கள். பின்னர் இறைவன் கூறினான், ஆதமே, இவற்றின் பெயர்களை நீர் அவர்களுக்கு அறிவியும். அவர் அவற்றின் பெயர்களை அவர்களுக்கு அறிவித்ததும், வானங்களிலும் பூமியிலும் உங்களுக்கு மறைந்திருக்கக்கூடிய உண்மைகள் அனைத்தையும் நிச்சயமாக நான் நன்கறிவேன். மேலும் நீங்கள் வெளிப்படுத்தக்கூடியவற்றையும் மறைத்துக் கொண்டிருப்பவற்றையும் நான் நன்கறிவேன் என்று உங்களிடம் நான் கூறவில்லையா எனக் கேட்டான். பின்னர் நீங்கள் ஆதத்துக்கு பணியுங்கள் என்று வானவர்களுக்கு நாம் கட்டளையிட்ட போது அவர்கள் எல்லாரும் பணிந்தார்கள், இபிலீசை தவிர. அவன் கட்டளையை மறுத்தான், மேலும் ஆணவம் கொண்டு விட்டான். நிராகரிப்பவர்களில் ஒருவனாகவும் ஆகிவிட்டான். பிறகு ஆதமே, நீரும் மனைவியும் சொர்க்கத்தில் வசியுங்கள். அங்கே நீங்கள் விரும்பியவாறு தாராளமாக உண்ணுங்கள். ஆனால் இந்த மரத்தின் அருகே நீங்கள் நெருங்காதீர்கள். நெருங்கினால் அக்கிரமம் செய்தவர்களாவீர்கள் என்று கட்டளையிட்டோம். ஷைத்தான் அவ்விருவருக்கும் அம்மரத்தின் மீது ஆசை காட்டி அவர்களை நம் கட்டளையிலிருந்து பிறழச் செய்து விட்டான். மேலும் அவ்விருவரும் எந்த நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்தார்களோ அந்த நிலையிலிருந்து அவர்களை வெளியேற்றிவிட்டான். மேலும் நாம் கட்டளையிட்டோம், நீங்கள் எல்லோரும் இங்கிருந்து இறங்கி விடுங்கள். நீங்கள் ஒருவருக்கொருவர் பகைவர்களாவீர்கள். இன்னும் உங்களுக்காக குறிப்பிட்ட ஒரு காலம் வரை பூமியில் தங்குமிடமும் இருக்கிறது, வாழ்க்கை வசதிகளும் இருக்கின்றன. அப்போது ஆதம் தம் இறைவனிடமிருந்து கற்ற சில வார்த்தைகளை கொண்டு அவனிடம் பாவ மன்னிப்பு கோரினார். அதனை அவருடைய இறைவன் ஏற்றுக்கொண்டான். நிச்சயமாக அவன் பாவ மன்னிப்பு கோரிக்கையை ஏற்பவனாகவும் கருணை பொழிபவனாகவும் இருக்கின்றான். நாம் கூறினோம், நீங்கள் அனைவரும் இங்கிருந்து இறங்கிவிடுங்கள். பிறகு உங்களுக்கு என்னிடமிருந்து நேர்வழி கிடைக்கும் போது யார் எனது நேர்வழியை பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு எவ்வித அச்சமும் இல்லை, அவர்கள் துயரப்படவும் மாட்டார்கள். அன்றி யார் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்து எம்முடைய வசனங்களை பொய்யென்று கூறுகின்றார்களோ அவர்கள்தாம் நரகவாசிகளாவர். அவர்கள் அதிலேயே என்றென்றும் வீழ்ந்து கிடப்பார்கள். இஸ்ராயேலின் வழித்தோன்றல்களே, நான் உங்களுக்கு வழங்கியிருந்த என் அருட்கொடைகளை நீங்கள் நினைவு கூறுங்கள். மேலும் எனக்கு நீங்கள் தந்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள். அவ்விதமாயின் உங்களுக்கு தந்த வாக்குறுதியை நானும் நிறைவேற்றுவேன். மேலும் எனக்கு மட்டுமே நீங்கள் அஞ்சுங்கள். மேலும் நான் இறக்கியுள்ள இந்த வேதத்தின் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். இது முன்பு உங்களிடமிருந்த வேதத்தை மெய்ப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. ஆகையால் நீங்களே அனைவருக்கும் முதலாக இதனை நிராகரிப்பவர்களாகி விடாதீர்கள். என்னுடைய திருவசனங்களை சொற்ப விலைக்கு விற்காதீர்கள். மேலும் எனக்கே அஞ்சுங்கள். அசத்தியத்தை கொண்டு சத்தியத்தை குழப்பி விடாதீர்கள். அறிந்து கொண்டே சத்தியத்தை நீங்கள் மூடி மறைக்காதீர்கள். தொழுகையை நீங்கள் நிலைநாட்டுங்கள். ஜகாத்தும் கொடுத்து வாருங்கள். இன்னும் என் முன்னிலையில் தலை சாய்ப்பவர்களுடன் சேர்ந்து நீங்களும் தலை சாயுங்கள். பிற மனிதர்களை நன்மை செய்யும்படி நீங்கள் ஏவிவிட்டு உங்களை நீங்கள் மறந்து விடுகின்றீர்களா? நீங்களோ வேதத்தை ஓதிக்கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சிறிதளவும் இதை பற்றி சிந்திப்பதில்லையா? பொறுமை மற்றும் தொழுகையின் மூலம் நீங்கள் உதவி தேடுங்கள். திண்ணமாக தொழுகை ஒரு பாரமான செயல்தான். ஆனால் இறுதியில் தங்கள் இறைவனை சந்திப்பவர்களாயிருக்கின்றோம் என்றும் அவனிடமே திரும்பிச் செல்ல வேண்டியிருக்கிறது என்றும் உறுதியாக நம்பி அஞ்சி வாழ்கின்ற அடியார்களுக்கு அது பாரமான செயலே அல்ல. இஸ்ராயேலின் வழித்தோன்றல்களே,
நான் உங்களுக்கு வழங்கியிருந்த என் அருட்கொடையையும் உங்களை நான் உலகத்தோர் அனைவரிலும் மேன்மையாக்கி வைத்திருந்ததையும் நினைவு கூறுங்கள். மேலும் ஒரு நாளை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். அந்நாளில் எவரும் மற்றவருக்கு எதையும் கொடுத்து உதவ முடியாது. எவரிடமிருந்தும் எந்த பரிந்துரையும் ஏற்றுக்கொள்ளப்படவும் மாட்டாது. எவரிடமிருந்தும் மீட்பு பணம் பெறப்பட்டு எவரும் விடுதலை செய்யப்படவும் மாட்டார்கள். குற்றவாளியான அவர்களுக்கு எந்த உதவியும் செய்யப்பட மாட்டாது. ஃபிரௌனுடைய கூட்டத்தாரின் அடிமை தலையிலிருந்து நாம் உங்களை விடுதலை அளித்த சந்தர்ப்பத்தையும் நினைவு கூறுங்கள். அவர்கள் கொடிய வேதனையில் உங்களை ஆழ்த்தி வைத்திருந்தார்கள். உங்களுடைய ஆண் மக்களை கொன்றொழித்துக் கொண்டும் உங்களுடைய பெண் மக்களை உயிருடன் விட்டு வைத்துக் கொண்டும் இருந்தார்கள். இதன் மூலம் உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு மாபெரும் சோதனை ஏற்பட்டிருந்தது. மேலும் நாம் உங்களுக்காக கடலை பிளந்து வழி ஏற்படுத்தி தந்து பின்னர் உங்களை காப்பாற்றி நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே ஃபிரௌனின் கூட்டத்தாரை நாம் மூழ்கடித்ததையும் எண்ணி பாருங்கள். மேலும் இதையும் நினைவு கூறுங்கள். நாம் மூசாவுக்கு 40 இரவு பகல்களை வாக்களித்திருந்தோம். ஆனால் அவர் சென்ற பிறகு நீங்கள் காளை கன்றை கடவுளாக ஆக்கிக் கொண்டீர்கள். அப்போது நீங்கள் பெரும் அக்கிரமம் புரிந்தவர்களாக இருந்தீர்கள். அதன் பின்னரும் நீங்கள் நன்றியுடையோராய் இருக்கக்கூடும் என்பதற்காக நாம் உங்களை மன்னித்தோம். நீங்கள் இவ்வாறு அக்கிரமம் செய்து கொண்டிருந்த அதே நேரத்தில் நீங்கள் நேர்வழி பெறும் பொருட்டு நாம் மூசாவுக்கு வேதத்தையும் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் வேறுபடுத்தி காட்டும் ஃபுர்கானையும் அருளியதை நினைவு கூறுங்கள். மேலும் இதையும் நினைவு கூறுங்கள். மூசா இந்த அருட்கொடைகளை பெற்று திரும்பி வந்து தம் சமுதாயத்தார்களை நோக்கி, என்னுடைய சமுதாயத்தாரே, காளை கன்றை நீங்கள் தெய்வமாக்கிக் கொண்டதனால் திண்ணமாக உங்களுக்கு நீங்களே பெரும் அநீதி இழைத்துக் கொண்டீர்கள். ஆகவே நீங்கள் உங்களை படைத்த இறைவனிடம் பாவ மன்னிப்பு கோருங்கள். மேலும் உங்கள் உயிர்களை மாய்த்துக் கொள்ளுங்கள். இதுவே உங்களை படைத்த இறைவனிடம் உங்களுக்கு நன்மை பயக்கும் என்று கூறினார். அந்நேரத்தில் உங்கள் இறைவன் உங்களின் பாவ மன்னிப்பு கோரிக்கையை ஏற்றுக்கொண்டான். நிச்சயமாக அவன் மிக்க மன்னிப்போனும் கருணை பொழிபவனுமாயிருக்கின்றான். மூசாவே, நாங்கள் அல்லாஹுவை உம்முடன் உரையாடும் நிலையில் எங்கள் கண்களால் வெளிப்படையாக காணாதவரை உம் கூற்றை நாங்கள் ஒருபோதும் நம்ப மாட்டோம் என்று நீங்கள் கூறியதை நினைவு கூறுங்கள். அப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் நிலையிலேயே உங்களை ஒரு பேரிடி தாக்கிற்று. உடனே நீங்கள் மாண்டு வீழ்ந்து விட்டீர்கள். அதன் பிறகும் நீங்கள் நன்றி செலுத்தும் பொருட்டு நாம் மீண்டும் உங்களை உயிர்ப்பித்து எழுப்பினோம். மேலும் நாம் உங்கள் மீது மேகத்தை நிழலிடும்படி செய்தோம். உங்களுக்கு மண்ணு சல்வா எனும் புனிதமிக்க உணவுகளை இறக்கி வைத்தோம். நாம் உங்களுக்கு உணவாக அருளியுள்ள நல்ல பொருள்களை புசியுங்கள் என்றும் உங்களிடம் கூறினோம். எனினும் உங்கள் மூதாதையர் வரம்பு மீறினார்கள். அதன் மூலம் அவர்கள் எமக்கு அநீதி இழைக்கவில்லை, மாறாக அவர்கள் தமக்குத்தாமே அநீதி இழைத்துக் கொண்டனர். மேலும் அருகிலிருக்கும் இந்த ஊருக்குள் நுழையுங்கள். பிறகு அங்கு கிடைப்பனவற்றை நீங்கள் விரும்பியவாறு தாராளமாக புசியுங்கள். ஊருக்குள் நுழையும் போது அதன் தலைவாசலில் சிரம் தாழ்த்திய வண்ணமும் பாவ மன்னிப்பு வாசகமான ஹித்தத்துன் என்று சொல்லியவாறும் நுழையுங்கள். உங்கள் குற்றங்களை நாம் மன்னிப்போம். மேலும் சிறந்த முறையில் நற்செயல்கள் புரிவோருக்கு விரைவில் அதிக நற்கூலி வழங்குவோம் என நாம் கூறியதையும் நினைவு கூறுங்கள். ஆனால் அந்த அக்கிரமக்காரர்கள் தமக்கு கூறப்பட்ட சொல்லை வேறொன்றாக மாற்றிவிட்டார்கள். இறுதியில் அந்த அக்கிரமக்காரர்கள் மீது விண்ணிலிருந்து வேதனையை நாம் இறக்கினோம். இறை கட்டளைக்கு அவர்கள் மாறு செய்ததினால் கிடைத்த தண்டனையாகும் இது. இன்னும் மூசா தம் சமுதாயத்தினருக்காக தண்ணீர் கோரி பிரார்த்தித்ததையும் நினைவு கூறுங்கள். அப்போது உம்முடைய கைத்தடியை கொண்டு இந்த கல்லின் மீது அடிப்பீராக என்று நாம் கூறினோம். அவர் அவ்வாறு அடித்ததும் அதிலிருந்து 12 ஊற்றுக்கள் பொங்கி எழுந்தன. ஒவ்வொரு கூட்டத்தாரும்
அவ்வூற்றுக்களிலிருந்து தாம் தண்ணீர் அருந்த வேண்டிய பகுதியை அறிந்து கொண்டனர். அப்பொழுது நாம் அறிவுறுத்தினோம், அல்லாஹ் அருளிய உணவை உண்ணுங்கள், பருகுங்கள், ஆனால் பூமியில் குழப்பம் செய்து கொண்டு திரியாதீர்கள்.